ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 டைட்டான ஷெடியூல். மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சரியான ஹெவி ஒர்க்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ ப்ரெஷர் ஆகிட்டேன். ஸோ இருந்தாலும் ஓகே, ஏன்னா எமர்ஜென்சியாக நம்ம வந்து வேறு வழி இல்லை. ஸோ நம்ம வந்து இக்கட்டான சூழ்நிலை அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுங்கிறனால உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஒர்க்கு கூட ஓடிட்டு இருக்கு. ஸோ அதோட தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நேற்று வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எல்லோ கலர் ப்ளவுஸில் ஸ்லீவ் நெக் டிசைன் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து லைவ் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் எமர்ஜென்சியாக நான் கிளம்புற சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிறனாலையும் நான் இன்ஸ்டன்ட் லைவாக உங்களுக்காக நான் ஆல்ரெடி வந்து எடுத்துட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்காக பாவம் நிறையா பிள்ளைங்க வந்து லைவ் வரதுக்காண்டி அக்கா நாங்கள் வெயிட்டிங், ஸோ உங்கள் ப்ளவுஸ் அந்த ஒர்க்கு நாங்கள் வந்து நேரடியாக நாங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அப்படிங்கிறனால எனக்கு அவ்வளோ ஹெயிட், எப்படி சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஸோ உங்களுக்காக நான் லைவ் வந்து எடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து அதை நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டைமிங் என்ன அப்படின்னா ஒரு 12 o'clock. ஸோ நம்ம மேக்ஸிமம் இனிமேல் நம்ம வந்து டைம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம லைவ் போட போகிறோம் அப்படின்னாவே அது வந்து 12 o'clock அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு பியூட்டிஃபுல் கிராண்டான ஒரு ப்ளவுஸ், நல்ல பிரைடல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் லைவ் அட்டன் பண்ண முடியும், லைவ் கிளாஸஸ் உங்களால் வந்து டைரெக்டாக வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ப்ளவுஸை நம்ம வந்து கொடுத்துட்டோம். அடுத்த ப்ளவுஸை வந்து ஒர்க் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இடையில இந்த 2 நாள் நான் வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தனால என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் கேர்ள்ஸ். நான் தலை கூட சீவவே இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம அதுக்கு கூட நான் என்னுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தலை கூட செய்யல. அப்படியே ஒரு கொண்டையை மட்டும் போட்டுட்டு, ஏன்னா எனக்கு வந்து இந்த முடி வந்து கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இரிட்டேஷனாக இருக்கும். எப்பயுமே நான் ஒர்க் பண்ணும்போது தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு தான் நான் மேக்ஸிமம் வந்து ஒர்க்கே வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு ஸ்லீவ் தான் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே எப்படியாவது முடிச்சாகணும். 2 நாள் கட்டானனால எப்படிலாம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ வந்து பொறுமையாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வாங்கணுங்கிற மாதிரி தான் நான் வாங்கினேன். பட் எனக்கு பாருங்கள் டைட் ஷெட்யூல் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சா அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது. அது வந்து இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ என்ன செய்யறதுன்னு தெரில. ஸோ அதனால் பேக்கில் வந்து இங்கே பாருங்கள் 2 பில்லோ வச்சுருக்கேன். ஸோ பேக் சைடில் 2 பில்லோ வச்சுட்டு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலும் என்னுடைய கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு நம்ம 100%, ஏன்னா அவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வேணும்னா கூட வெளியில் யார்ட்டையாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கூட கேட்டிருந்தேன். பட் அவங்க ஸோ உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதனால் நீங்களே எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன டைமிங் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எப்படியாவது முடிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கஸ்டமரை நம்ம கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ நமக்காக நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரில. அதனால் ஓகே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்னைக்கு நைட் ஒர்க்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நைட்டு டீ சாப்பிட்டு. நான் நைட்டு டீ சாப்பிட போகிறேன். ஸோ யாராவதுனாக்கா நாங்கள் நைட்டுலாம் தூங்க மாட்டோம், நாங்கள் வந்து நைட்டு முழிச்சிருக்க கேஸு, நீங்கள் வந்து நைட்லாம் வந்து கிளாஸஸ் போட்டாலுமே நாங்கள் அட்டன் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்கள் கம்பெனி கொடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மேபி நைட் கூட லைவ் கிளாஸஸ் போகிறது கூட நான் ரெடி. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் மார்னிங் கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா, தம்பி சத்தம் போடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் நைட் டைமில் வந்து லைவ் கிளாஸஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக ரொம்ப நேரம்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் டேப்லெட் போட்டுட்டு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நிறைய பேர் சொன்னீங்க அக்கா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, தை மாதம் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம டைமிங் வச்சு வாங்கினாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால இந்த மாதிரி எமர்ஜென்சியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ண தான் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க மீடியேட்டராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க டைரக்ட் கஸ்டமர் கிடையாது. ஸோ அவங்க வேறு கஸ்டமர்கிட்ட வாங்கி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஏன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டு பண்ணி கொடுக்குறவங்களால நம்மள்ட்ட வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்க லாஸ்ட் நேரத்தில் வேறு யாரையும் நம்மளை நம்பி இருக்கிறவங்க வேறு யாரையும் நம்பி போக முடியாதுங்கிறனால சில டைம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ளவுஸை செம்மையாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் எப்படியும் ஒரு ஸ்லீவ் நான் இப்போ முடிச்சிடுறேன். யாராவது அக்கா நாங்கள் நைட் டைமில் லைவ் நீங்கள் லைவ் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி, நாங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நைட் ஒர்க் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக உங்க கூட லைவ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே, பாய். ஸோ எனக்கு ரொம்பவே இந்த மாதிரி டெய்லி ஒர்க்ஸ் நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே இப்போ வர பிடிச்சிருக்கு கேர்ள்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ஃபேவரட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் ஒரு நாள் கூட வீடியோ போடனால அக்கா என்ன பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்னாச்சு, ஏன் வீடியோ போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னுடைய ஃபேமிலி டைரக்ட் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலியை விட என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் நீங்கள் எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளவுஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் தென் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக 100% நான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே, பாய்.